निषिद्धैरपि येभिः लुलितमकरन्दो मधुकरैः करैः इन्दोः अन्तश्चुरित इव सम्भिन्नमुकुलः विधत्तां सिद्धिं नो नयनसुभगाम् अस्य सदसः प्रकीर्णः पुष्पाणां हरिचरणयोः अञ्जलिः अयम्. ஸோ நம்ம வந்து இப்போ கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, சகதேவன், பீமசேனன், திரௌபதி, திரௌபதியினுடைய சேட்டி, இவ எல்லாரும் பேசின்னு இருக்கா. அந்த துரியோதனனுடைய ஒய்ஃப் வந்து எப்படி அவமரியாதையா பேசினா அப்படிங்கிற ஒரு கான்டெக்ஸ்ட்ல நிறுத்தினோம். ஸோ அப்ப வந்து நேபத்தியே மகான் கலகலஹ, ஒரு பெரிய சத்தம், சர்வே சவிஸ்மயம் ஆகர்ணயந்தி, ரொம்ப ஒரு ஆச்சரியத்தோட எல்லாரும் அந்த சப்தத்தை கேட்டுட்டு இருக்கா. படிங்க. भीमसेनः मन्ताय स्तार्णवाम्बः प्लुतकुहर वलन् मन्दार द्वानधीरः कोणाघातेषु गर्जत् प्रलय घनघटान्योन्य सङ्घट्टचण्डः कृष्णा क्रोधाग्रदूतः कुरुकुल निधनोत्पात निर्गतावातः केन सम्मित् सहनाद केन अस्मत् सिंहनाद प्रतिरसित सखो दुन्दुभिस्ताड्यते अयम् दुन्दुभिस्ताड्यते अयम्. ஆமா. மந்தாயாஸ்த அர்ணவ அம்பக ப்ளூத குகர வலன் இருக்கு அங்க. என் டெக்ஸ்ட்ல சலன் இருக்கு. சலன் அந்தர துவான தீரஹ கோணாகாதேஷு கர்ஜத் பிரளய கன கட அந்யோன்ய சங்கட்ட சண்டஹ கிருஷ்ணாக்ரோதாக்ரதூதः குருகுல நிதன உத்பாத நிர்காதவாதः கேன அஸ்மத் சிம்ஹநாத பிரதிரசித சகः துந்துபிஹி தாட்யதே அயம். அயம் துந்துபிஹி கேன தாட்யதே, அதான் அங்க மெயின் சென்டென்ஸ். சரியா? அயம் துந்துபிஹி, இந்த துந்துபியானது கேன, யாரால, தாட்யதே. சோ இந்த துந்துபிகி எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க வர பிரதமா விபக்தியில வர அத்தனையும் அந்த துந்துபிகிக்கு அட்ஜெக்டிவா போகுது. சரியா? சோ அந்த துந்துபி ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கான் அப்படின்னா, அஸ்மத் சிம்ஹநாத பிரதிரசித சகஹ, அதாவது அந்த பீமன் சொல்றான், என்னுடைய சிம்ஹநாதம் அப்படின்னா சிம்ஹவது நாதக, சிம்ஹவது கர்ஜனம், தஸ்ய எது பிரதிரசிதம், பிரதிரசிதம்னா எக்கோ மாதிரி, பிரதிரவம், பிரதித்வனின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பிரதிரவ சகா, சகானா சதுருஷகன்னு அர்த்தம். அயம் இப்ப காதுல விழற இந்த துந்துபிகி அப்படின்னா பேரி நாதம். பேரி நாதம்ங்கிறது கேன தாடிதா, தாட்டியதே, யாரால அடிக்கப்பட்டது. மேலும் அந்த துந்துபி எப்படி இருக்கான் அப்படின்னா, மந்தாயஸ்த அர்ணவ அம்பக ப்ளுத குஹர சலன்னு மந்தர துவான தீரக. மந்தரம்னா மந்தரம் அல, துவானம்னா சப்தம்னு அர்த்தம். சோ சலன் ஆடுகின்ற மந்தர மலையினுடைய சத்தம் எப்படி இருக்கோ, அந்த சப்தம் எப்படி இருக்கோ அது போல இருக்கு. தீரகன கம்பீரகன்னு அர்த்தம். கம்பீரமா இருக்கு இந்த துந்துபிகி. ஓகேவா? அந்த மந்தரமலம் எப்படி இருக்கு அப்படின்னா, மந்தாய அதாவது மந்தன ஆயஸ்தானின்னு அர்த்தம். சோ மந்தன ஆயஸ்தம் அப்படின்னா, மந்தனம்னா கடையறதுன்னு அர்த்தம். சேர்னிங்னு சொல்றோம்ல, சேர்னிங் ஆஃப் ஓஷன். சோ அந்த சேர்னிங்ல வந்து யூஸ் பண்ணப்பட்ட மலை எதுனா இந்த மந்தார மலை. சோ அந்த மந்தாயாஸ்த அர்ணவ, சோ வந்து அர்ணவ அம்பக, அர்ணவம்னா சமுத்திரம், அம்பகன ஜலம், புளுதம்னா சஞ்சலமாக வியாப்தம். அந்த அந்த மந்தார மலையினுடைய, அந்த மந்தார மலையினுடைய கடைதல், சோ அந்த மந்தனத்தினால ஆடுகின்ற சமுத்திரத்தினுடைய ஜலத்தினால பூர்ணமாக இருக்கின்ற கந்தரம், குகரம்னா குஹன்னு அர்த்தம், கந்தரம்னு அர்த்தம். அந்த கந்தரத்தோட இருக்கின்ற, நிறைய குகைகளோட இருக்கின்ற அந்த மந்தார அச்சலம், அந்த மந்தார மலை அசைஞ்சுதுன்னா எப்படி ஒரு கம்பீரமான ஒரு துவனி வருமோ அந்த மாதிரி இந்த துந்துபி இருக்கு. புரியுறதா? மந்தாயாஸ்த, சோ மந்தாயஸ்த அப்படின்னா மந்தனத்தினால, ஆயஸ்தம் அப்படின்னா சஞ்சலிதம் ஒரு வியாப்தம்,
அந்த அந்த அர்ணவசிய அந்த சமுத்திரத்தினுடைய அம்பக அம்பாம்சி அந்த ஜலங்கள் தைஹி ஜலைஹி அந்த ஜலத்தினால வியாப்தானி குஹராணி சோ மந்தார மலைய கடையும் பொழுது அந்த அந்த கடைதனால அந்த கடைதறதுனால ஒரு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கிற அந்த அர்ணவத்தினுடைய ஜலங்களினால் புளுதம் அப்படின்னா வியாப்தமாக ஸ்ப்ரெட் ஆகியிருக்கிற ஜலங்கள்லாம் அந்த குகைக்குள்ள போயிடுறது. குஹர குஹர சலத்து அந்த அந்த மாதிரி குஹரத்தோட இருக்கு இந்த மந்தாரமலம் மலை. சோ அந்த குஹர சலன் மந்தர துவான தீரக. சோ அந்த அந்த குஹரங்கள்னா கந்தராக எஸ்ய தஸ்ய மந்தரஸ்ய துவானவது அதனுடைய துவனி போல கம்பீரக துந்துபிகி அயம் துந்துபிகி கேன தாடியதே யாரால் அடிக்கப்பட்டது அப்படின்னு ஃபர்ஸ்ட் அட்ஜெக்ட். அதுக்கப்புறம் கோண ஆகாதேஷு கர்ஜது பிரளய கன கட அந்யோன்ய சங்கட்ட சண்டகா. சோ கோண ஆகாதம்னாலே உங்களுக்கு என்னன்னா டக்கா சதசஹசிராணி பேரி சத சதானிச்ச ஏகதா எத்திர ஹன்யந்தே அதுக்கு கோணாகாதம்னு பேரு. சோ கோணம்னா ஜெனரலி காணர்னு பேரு, ஆகாதம்னா அடிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். இந்த கோணாகாதத்துக்கு என்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா சத சஹசிராணி அப்படின்னா 10,000. ஓகேவா? 10,000 உங்களுக்கு டக்கா டக்கா சத்தம். 100 100 அதாவது 100 100 தான் உங்களுக்கு 10,000. 10,000ங்கிறது லட்சம்னு வச்சுக்கோங்க. வந்து அந்த லட்சக்கணக்கான டக்கா சத்தம் சதசதானி 100 100 அப்படின்னு சொல்லும் போது 10,000கணக்கான பேரியினுடைய சத்தம் எப்ப வந்து ஒரே சமயத்துல அடிக்கப்படுறதோ அதுக்கு வந்து கோணாகாத்தம்னு பேரு. சரியா? இந்த கோணாகாத்தக அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா கர்ஜது பிரளய கட கன கட அந்யோன்ய சங்கட்ட சண்டக. சோ கர்ஜதாம் அப்படின்னா சப்தத்தை கொடுக்கக்கூடிய பிரளய கனானாம் பிரளய காலத்துல இருக்க கனகன மேகன்னு அர்த்தம். சோ அந்த கல்பாந்தத்துல இருக்கின்ற அந்த மேகங்களினுடைய அந்த கடாகான சமூகம்னு அர்த்தம், கூட்டம்னு அர்த்தம். அந்த சமூக அதனுடைய அந்யோன்யம்னா பரஸ்பரம் ஒவ்வொரு ஒவ்வொரு கிளவுடும் ஒண்ணு ஒண்ணுத்துக்கு இடிச்சுக்கிறது. பிரளய காலத்துல இருக்கிற அந்த கர்ஜிக்கிற சப்தாயமானானாம் பிரளயகனானாம் யா கடா யா சமூக தஸ்யாக அந்யோன்யம் பரஸ்பரம் யஹ சங்கட்டக சங்கட்டகன ரப்பிங் சம்மர்தக. சரியா? அதனால சம்மிலனம் வா அதனால பீஷணக ரொம்ப பயங்கர, அதாவது பிரளய காலத்து மேகமே இருண்டு இருக்கும், உலகம் அழிய போறது அப்படின்னா அப்ப அப்படியே பிரளயகால வருஷா கொட்டும். சோ அந்த மாதிரி கர்ஜிக்கும் மேகம். சோ அந்த கர்ஜனையோட இருக்கின்ற பிரளய கன பிரளய காலத்து மேகங்களினுடைய கடம்னா சமூகம். அந்த சமூகங்கள் பரஸ்பரம் அந்யோன்யம்னா பரஸ்பரம் சங்கட்ட சண்டா பரஸ்பரம் உரசிக்கிறதுனால பயங்கரமாக இருக்கின்ற அந்த பீஷணகா அப்படிப்பட்ட துந்துபிகி அயம் துந்துபிகி கேன தாட்டியதே. புரியுறதா? அந்த துந்துபி எப்படி இருக்கான் அப்படின்னா இந்த மாதிரி பிரளய காலத்துல இருக்கிற மேகங்கள் ஒண்ணு ஒண்ணு மேக கூட்டங்கள் ஒண்ணு ஒண்ணு இடிச்சுண்டா எப்படி பீஷணம் பயங்கரமாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கின்ற துந்துபிகி கேன தாட்டியதே. அதுக்கப்புறம் கிருஷ்ண ஆக்ரோத அக்ர தூதக. சோ வந்து என்ன அப்படின்னா கிருஷ்ணானா இந்த இடத்துல திரௌபதி, கிருஷ்ணாயாக அப்படின்னா திரௌபதியாக குரோதஸ்ய அந்த கோபத்தினுடைய அக்ரதூதக ஆத்திய சூச்சக. சோ அவளுடைய கோபத்தினுடைய அக்ரதூதகனா அவளுக்கு அத்தனை கோபம் இருக்கு அந்த கௌரவாளை சம்ஹாரம் பண்ணணும்னு. அந்த கோபங்கிறது எது மாதிரி இருக்கான்னா இந்த துந்துபிநாதம் போல இருக்கான். புரியுறதா? சோ கிருஷ்ணா கிருஷ்ணா குரோதாக்ர கிருஷ்ணாங்கிறது திரௌபதி, கிருஷ்ணாயாக குரோதஸ்ய அக்ரதூதக ஆத்திய சூச்சகன்னு அர்த்தம். முதல் தெரிவிப்பு. ஏன்னா அவளுடைய கோபம் தான் குருக்ஷேத்திர வாருக்கு காரணம் இல்லையா? சோ அதனுடைய அக்ரதூதம் முதல் மெசஞ்சர் போல என்ன இருக்கான்னா யாருக்கு மெசஞ்சர்? கௌரவாளுக்கு. கௌரவாளுக்கு இந்த துந்துபிநாதம்ங்கிறது இந்த திரௌபதியினுடைய குரோதத்தினுடைய பிரதம சூச்சகாவா இருக்கு. அதுக்கப்புறம்
குருகுல நிதன உத்பாத நிர்காத வாதக. சோ குருகுலம் அப்படின்னா அந்த கௌரவானாம் குலம். சோ குருகுலஸ்ய அந்த குருவம்சத்தினுடைய எது நிதனம், நிதனம்னா நாசம்னு அர்த்தம், விநாசம். அந்த விநாசஸ்ய உத்பாத சூச்சக, அதனுடைய ஆரம்ப சூச்சக, அது அதனுடைய ஒரு வாதகன காத்து. உத்பாத நிர்காத வாதக அப்படின்னா உத்பாத பிரச்சண்ட வாயு. அஸ்மாத் அப்படிப்பட்ட துந்துபிகி, அந்த துந்துபிநாதக குருகுல நிதன உத்பாத நிர்காத வாதக துந்துபிகி அயம் கேன தாட்யதே. அதுக்கப்புறம் அஸ்மத் சிம்ஹநாத பிரதிரசித சகஹ. அஸ்மத் மமன்னு அர்த்தம், என்னுடைய சிம்ஹநாதம் போல சிங்கத்தினுடைய கர்ஜனை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பிரதிரசித சகஹா அப்படின்னா பிரதிரவம் தஸ்ய சகா சதிருஷா அயம் சம்ஸ்ரூயமானஹ துந்துபிகி பேரி கேன தாடிதா, யாரால் அடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றான். புரியுதா? கிளியரா இருக்கா? So, சரியா இருக்கு, புரிஞ்சு. மந்தாயஸ்த அர்ணவ அம்ப ப்ளுத குஹரவத் வலன் ஆர் சலன் மந்தரத்வான தீரஹ கோண ஆகாதேஷு கர்ஜத் பிரளய கன கன घनघट अन्योन्य संगट्ट चंडः कृष्ण आक्रोध कृष्णा सॉरी कृष्णा क्रोधाग्रदूतः कुरुकुल निधन उत्पाद निर्घात वातः केन अस्मत् सिंहनाद प्रतिरसित सको दुन्दुभिस्ताड्यते अयम्. சரியா? ஓகேவா? இருக்கா? புரிஞ்சு. மேல படிங்க. प्रविश्य सम्भ्रान्तः कञ्चुकि कुमार एष खलु भगवान् वासुदेवः. சோ வந்து பிரவிஷ்ய சம்பிராந்தக, ரொம்ப ஒரு பரபரப்போட வந்துட்டு குமாரங்கிறது பீமசேனனை பார்த்து சொல்றான். கஞ்சுகிங்கிறது உங்களுக்கு என்னன்னா டிராமாலே வெரி ஓல்டு கேரக்டர். பல வருஷமா தே ஆர் வெரி லாயல் டு தி கிங் அந்த கிங்டம். சரியா? அந்த எம்பரர். சோ அவளுக்கு வந்து இந்த கஞ்சுகிங்கிற கேரக்டர் வந்து எப்படி உங்களுக்கு சூத்திரதாரன்ங்கிறது இட்ஸ் ஒரு டிராமாக்கு இருக்கிற ஒரு ஒரு பர்டிகுலர் நேம். அதெல்லாம் டிராமால வர கேரக்டர்ஸினுடைய பாத்திரங்கள். அதெல்லாம் அது மாதிரி கட்சுகிங்கிறது அவனுடைய பேரு வந்து வேற இருக்கும். அவன் பேர் ஏதோ ஒண்ணு வரும் பின்னாடி. அவன் பேர் வந்து ஏதோ ஒண்ணு வருமே பின்னாடி. சரி, நெக்ஸ்ட் பேஜ்ல வரும் அவன் பேரு. சோ வந்து அந்த கஞ்சுகிங்கிறவன் அப்படி ஒரு வயசான கிழவனா இருப்பான் முக்கால்வாசி. சோ இந்த கஞ்சுகி வந்து உள்ள வந்துட்டு பகவான் வாசுதேவக ஏஷக கலு, அவர் வரார், கிருஷ்ணர் வரார் அப்படின்னு சொல்றான். சர்வே கிருதாஞ்சலயः சமுத்திஷ்டந்தி. எல்லாரும் வந்து கைய கூப்பிட்டு எழுந்து நின்றுக்கிறான். சகதேவன், பீமன், திரௌபதி எல்லாமே. பீமசேனः சசம்பிரமம் சசம்பிரமம் காசோ பகவான் குவ அசௌ பகவான், குவ அசௌ பகவான், அசௌ பகவான் குவ, பகவான் எங்க இருக்கார் அப்படின்னு கேக்குறா. கஞ்சுகி பாண்டவ பக்ஷபாத அமர்ஷிதேன அபர்ஷிதேன அமர்ஷிதேன ஓகே பாண்டவ பக்ஷபாத அமர்ஷிதேன சுயோதனேன சயன்முதாராப்தः சயந்தும் ஆரப்தः. ஆமா. சோ பாண்டவ பகவான் எங்க இருக்கார் அப்படின்னு கேக்குறான். பாண்டவ பக்ஷபாத அமர்ஷிதேன. சோ பாண்டவானாம் பாண்டவேஷு பாண்டவேஷு ஏ பக்ஷபாதாக, யஹ பக்ஷபாதः, அதாவது பக்ஷபாதம்னா பயாஸ்டுன்னு அர்த்தம். சோ இவர் வந்து கிருஷ்ணர் வந்து பாண்டவாளுக்கிட்ட அவ சைட்ல இருக்கார் அப்படி அந்த பக்ஷபாதாது அமர்ஷித்தேன. அதனால அமர்ஷகனாலே கோபம்னு அர்த்தம். அமர்ஷித்தேன கோபத்தோட இருக்கின்ற சுயோதனேன, சுயோதனனுக்கு அது அட்ஜெக்டிவ். இந்த துரியோதனனால் அயம் பகவான் வாசுதேவக சயந்தும் ஆரப்தக, அவன் வந்து he was about to கட்ட போயிட்டான் கோவத்துல. ஏன்னா பஞ்ச கிராமத்தை கேட்டுட்டு தூத ரூபமாக யுதிஷ்டர் வந்து கிருஷ்ணர் அமிச்சார். அவன் வந்து என்ன பண்றான் சுயோதனன், நீ பாண்டவாளுக்கு ஃபேவரபிளா பேசுறியா, உன்னை கட்டிடுறேன் அப்படின்னுட்டு கட்ட வந்தான். சர்வே சம்பிரமம் நாட்டயந்தி, எல்லாரும் ஒரு பரபரப்ப காமிக்கிறான். பீமசேன கிம் சயதः, என்ன அவன் வந்து கட்டிட்டானா கிருஷ்ணரை அப்படின்னு கேக்குறான். கஞ்சுகி நஹி நஹி சயந்தும் ஆரப்தः. ஆமா, கட்டறதுக்கு ஆரம்பிச்சான் அப்படின்னாரு. பீமசேன கிம் கிருதம் தேவேன கிம் கிருதம், பகவான் என்ன பண்ணார் அப்படின்னு கேக்குறான். கஞ்சுகி ததः ச மகாத்மா தர்ஷித விஸ்வரூப தேஜः சம்பாத மூர்ச்சிதம் அவதூய குருகுலம் அஸ்மத்
अस्मच्छिबिरं संनिवेश मनुप्राप्तः ம் कुमारम् अवलिम्बितं द्रष्टुमिच्छति. அதாவது ததஸ்த மகாத்மா தர்ஷித விஸ்வரூப தேஜः சம்பாத மூர்ச்சிதம் அவதூய குருகுலம் அஸ்மச்சிபிர சந்நிவேஷம் அனுப்பிராப்தः குமாரம் அவிலம்பிதம் திரஷ்டும் இச்சதி. மகாத்மா, மகாத்மாங்கிறது இங்க கிருஷ்ணருக்கு அட்ஜெக்டிவ். சோ அந்த மகாத்மாவான அந்த கிருஷ்ணரானவர் என்ன பண்றார் அப்படின்னா, சம்பாத மூர்ச்சிதம், எல்லாருக்கும் ஒரு தர்ஷித விஸ்வ தேஜ ரூபா தேஜா விஸ்வரூப தேஜா. சோ காண்பிக்கப்பட்ட அந்த பிரதர்ஷிதம் விஸ்வரூபம், விஸ்வரூபாகாரம் எடுத்துக்கிறார். பெரிய ஒரு ஆகாரத்தை எடுத்துக்கிறார் கிருஷ்ணர். அதான் அந்த பாண்டவ தூத சுவாமின்னுட்டோ காஞ்சிபுரத்துல இருக்கணும். இது வந்து Correct. 108 திவ்ய க்ஷேத்திரங்கள்ல அது ஒன்று சொல்லுவா. காமாட்சி அம்மன் கோவில் எதிர்க்கியே பாண்டவ தூத பெருமாள் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. சோ அங்க வந்து விஸ்வரூபம், பெரிய ரூபத்துல பெருமாள் இருப்பாராம். நான் பார்த்தது இல்ல, கேள்விப்பட்டிருக்கேன். சோ தர்ஷித விஸ்வரூப தேஜக, தர்ஷிதகன பிரதர்ஷிதக, பிரசன்ட் பண்ணப்பட்ட விஸ்வரூபம்ங்கிறது பிருஹத் ரூபம், பெரிய ஒரு ரூபம்ங்கிற அந்த தேஜக, அந்த ஒளி, அந்த ஒரு 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 சக்தி, சரியா? அத தேஜக சம்பார்த்த மூர்ச்சிதம் பிரகட்டிதம், அந்த விஸ்வம்பர மூர்த்திஹி ஜோதிஹி. சோ வந்து என்ன பண்றான் அப்படின்னா, அவர் வந்து அந்த விராட் ரூபத்தை காமிச்சுட்டு, அந்த தன்னுடைய தேஜஸை காமிச்சுட்டு, ஆஹ் ஆஹ் எல்லா சமஸ்த கௌரவாளையும் மூர்ச்சனாக்கி விட்டுறார், அன்கான்சியஸ் ஆக்கி விட்டுறார். சம்பாத மூர்ச்சிதம், அந்த குருகுலம் அவதூய, அவளை விட்டுட்டு என்ன அப்படின்னா, அஸ்மத் சிபிர சன்னிவேஷம், நம்மளுடைய சிபிரம்னா டென்ட், நம்மளுடைய கேம்ப் பக்கத்துல, சன்னிவேஷம்னா சன்னிக்கட்டை, அனுப்பிராப்தக வந்தடைந்தவராக, குமாரம் அவிலம்பிதம் திரஷ்டுமிச்சதி, உங்களை வித்தவுட் எனி டிலே, ஃபர்தர் டிலே உங்களை பார்க்கணும்னு பகவான் ஆசைப்படுறார் அப்படின்னு சொல்றான் அந்த கஞ்சுகி. அப்புறம் भीमसेनः साहसं किं नाम दुरात्मा सुयोधनो भगवन्तं संयन्तुम् इच्छति. आकाशे दत्तदृष्टिः आहा दुरात्मन् कुरुकुल पांसन पांसुल एकमतीक्रान्त मर्यादे त्वयि निमित्तमात्रेण पाण्डवक्रोधेन भवितव्यम्. சோ வந்து என்ன அப்படின்னா, ததக சகாசம், ரொம்ப சிரிச்சுண்டே சொல்றான். கிம் நாம துராத்மா சுயோதனக பகவந்தம் சம்யந்த, யார எல்லாரையும் விட்டுட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையா ஒருத்தன் கட்டணும்னு நினைப்பான்? எவ்வளவு ஒரு புத்திசாலிதானோ அவனுக்குங்கிறான். ஆகாஷே தத்த திருஷ்டிஹி, ஆகாசத்தை பார்த்துட்டு சொல்றான். தத்தா திருஷ்டிஹி ஏனசகா, எவன் ஒரு நாள் பார்வையானது ஆகாசத்தில் விடப்பட்டதோ செலுத்தப்பட்டதோ, ஆஹா துராத்மன் குருகுல பாம்சுல. சோ இந்த குருகுலத்துக்கே ஒரு ஒரு பாவமாக இருக்கிறவனே, ஏவம் அதிக்ராந்த மரியாதை துவயி நிமித்த மாத்திரேன பாண்டவ குரோதேன பவிதவ்யம். சோ இந்த மாதிரி அதிக்ராந்த மரியாதை, பகவான் வந்திருக்காரு தூதனா, பகவான்னு மரியாதை கொடுக்க வேண்டாம், அட்லீஸ்ட் தூதனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுமோ, இல்லைன்னா தூதன்னு மதிக்க வேண்டாம், பகவானுக்கு மரியாதை கொடுக்கணும். சோ அதிக்ராந்தா பரித்யக்தா மரியாதா ஏன தஸ்மின். சோ அதிக்ராந்த மரியாதை, அந்த துவைங்கிறது இங்க துரியோதனனுக்கு போடு, தாண்டப்பட்ட மரியாதையோடு இருக்கின்ற உன்னிடத்தில் நிமித்த மாத்திரேன. சோ நிமித்திர மாத்திரம் அப்படின்னா மிருத்யுஸ்து யுஷ்மாகம் பகவத் அவஹேளனையா ஏவ பவிஷ்யதி. சோ பகவான அவஹேளனம் பண்றதுனாலேயே உனக்கு அந்த நிமித்தம்னா ஒரு ஒரு காரணம், அதாவது ஒரு உன்னத்தை குறிச்சி பண்றோம் இல்லையா, நித்திய கர்மான்னு ஒண்ணு இருக்கு, நிமித்த கர்மான்னு ஒண்ணு இருக்கு, உன்னத்தை குறிச்சு ஒரு வேலை பண்றோம். சோ அந்த மாதிரி நிமித்த மாத்திரேன இந்த பகவான அவமானம் பண்றதுங்கிற ஒரு நிமித்தத்துக்கோசரமே பாண்டவ குரோதேன பவிதவ்யம். சோ யூ ஃபால் அண்டர் தி என்னது, எங்களுடைய கோபத்துக்கு நீ ஆளாற, சரியா? குருகுல பாம்சுல அப்படின்னா குருகுல பாபிஷ்டன்னு அர்த்தம், சரியா? ஓகேவா? அப்புறம் सहदेवः आर्य किम् असौ दुरात्मा सुयोधनः हतको वासुदेवमपि भगवन्तं स्वरूपेण न जानाति. சகதேவன் சொல்றான், கிமசௌ துராத்மா சுயோதன ஹதகா, இந்த பொல்லாதவன் இருக்கானே சுயோதனன், துராத்மாவன், வாசுதேவம் அப்பி, சாட்சாத் பகவானே வந்திருக்கார், அவரை கூடவா அவனால பகவானா ரெகக்னைஸ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு கேக்குறான். ஸ்வரூபேன அப்படின்னா ஆகாரேன, பகவான் தான் இங்க வந்திருக்காருன்னு அவனுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றார். அப்புறம் भीमसेनः वत्स मूढः कल्वयं
दुरात्मा कथं जानातु பஷ்ய. पश्य சோ மூட आत्मरा கலு அயம், மூடஹ கலு அயம், மூடன்தானே இவன், துராத்மா. கதம் ஜானாது, அவனுக்கு எப்படி தெரியும், பஷ்ய பாரு அப்படின்ற. ஆஹ் आत्मरामा विहितरतयो निर्विकल्पे समाधौ ज्ञाने ज्ञाने ज्ञानोत्का ஞான உத்சேகாத் இல்லைன்னா ஞான உத்ரேகாத் விகடித தமோ கிரந்தய ग्रन्थयः சத்வனிஷ்டாக. सत्त्वनिष्ठाः यं ஆஹ் वीक्षन्ते कमपि तमसां ज्योतिषां वा परस्तात् तं मोहन्दाः कथं மோகாந்தக கதம் அயம் मोहान्तः அமும் வேத்து தேவம் புராணம், வேத்தி पुराणम् தேவம் புராணம். அதாவது இது ஒரு பியூட்டிஃபுல் ஸ்லோகம், எங்க வாத்தியாருக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது புராணம் தெய்வம் அயம், அதாவது இங்க அயம்ங்கிறது துரியோதனனுக்கு போறது. சோ ओके அயம் அமும் தேவம் புராணம் கதம் வேத்தி. சோ புராணம் அப்படின்னா புராணத்துல சொல்லப்படுற அந்த தேவனை, இந்த புராண புருஷம் அப்படின்னா அனாதி தேவம்னு அர்த்தம். அனாதி தேவராக இருக்கின்ற இவரை, அமும் தேவம் இந்த தேவரை, அயம் துரியோதனக அவன் எப்படி அப்படின்னா மோகாந்தக, மோகத்தினால், மோகம்ங்கிற ஒரு அந்த மோக ஏவ அந்தக. சோ மோகத்தினால, மோகாத் அந்தக, அந்த மோக வசாத்து பிளைண்டா இருக்கின்ற, திமிருனால பிளைண்டாக்கப்பட்ட, பொட்டையாக்கப்பட்ட அந்த அயம் துரியோதனக கதம் வேத்தி எவ்வாறு அறிவான், யார் அவர் அப்படின்னா ஆத்மாராமா விஹிதரதய நிர்விகல்பே சமாதோ ஞான உத்ரேகாத் और ஞான உத்சேகாத் விகடித விகடித தமோ கிரந்தய சத்வனிஷ்டாக எம் வீக்ஷந்தே கமபி தமசாம் ஜோதிஷாம் வா பரஸ்தாத். ஸோ தம், ஸோ சத்வனிஷ்டாக எம் வீக்ஷந்தே. சத்வனிஷ்டாக அப்படின்னா அந்த சத்துவம், அந்த ஞான ஞானிகள் அந்த சத்துவ ரூபத்துல அவளுக்கு வந்து ஆத்ம ஞானம் வந்து சத்வே ததாக்கிய குணவிசேஷே நிஷ்டாக ஸ்திதிஹி ஏஷாம் தே. அப்படி இருக்கின்ற ஞானிகள் எம் வீக்ஷந்தே, எப்படிப்பட்ட அந்த சத்வனிஷ்டாக அப்படின்னா அவ ஆத்மார் ஆராமக, ஆத்மாதான், அதாவது தேகம் எங்க இருக்குன்னா ஆத்மா எங்க இருக்குன்னா தேகத்துல இருக்கு. ஆத்மாக்கு சரீரம் கிடையாது, ஆத்மாக்கு ரூபம் கிடையாது, ஆத்மாக்கு குணம் கிடையாது, அதுக்கு எதுவுமே கூடாது. நிர்குணம் நிராகாரம் நிஷ்கிரியம். அந்த ஆத்மா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாவும் எங்குள்ள ஆத்மாவும் ஒண்ணுதான். உங்க உங்க அந்த ஆத்மாவானது இந்த சரீரத்தை அடைக்கலமா எடுத்துட்டு இருக்கு. சோ ஆத்மா ஆராமகா. சோ ஆத்மாங்கிற ஒரு வனத்துல நிர்விகல்பே சமாதௌ விஹிதரதய, சர்வாசர்வகாலம் நிர்விகல்பக சமாதியில அப்படியே விஹித ரதி, ரத்தினா இஷ்டம்னு அர்த்தம், பிரீத்தின்னு அர்த்தம், எப்ப பார்த்தாலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஞான உத்ரேகாத் விகடித தமோ கிரந்தய. ஞானம் வந்ததுனால, ஞானம் வந்துடுத்து அப்படின்னா ஞானம் வருது, இது அஜ்ஞானம் போறதுங்கிறது இல்ல. அந்த ஞானம் ஞானம் வந்துட்டாலே அஜ்ஞான நாசம். சோ அந்த ஞான உத்ரேகாது ஆர் உத்சேகாது விகடித தமோ கிரந்தயா, உடைக்கப்பட்ட, தமசுனா இருட்டு, தமசுனுடைய கிரந்தினா முடிச்சு, அந்த போக்கடிக்கப்பட்ட தமசுங்கிறது இக்னோரன்ஸ் அஜ்ஞானம். அஜ்ஞானம் போய் ஞான உத்ரேகாது எது போச்சு அப்படின்னா அஜ்ஞானம் போச்சு. அஜ்ஞானம் போச்சுனாலே ஞானம் வந்துருத்துன்னு அர்த்தம். புரியுதா? அந்த ஞானம் அந்த அஜ்ஞானம்ங்கிற ஒரு முடிச்சு இல்லாமல் போக்கடிக்கப்பட்ட அஜ்ஞான முடிச்சியோட இருக்கின்ற சத்வனிஷ்டாக இந்த ஞானிகள் எம் தேவம் வீக்ஷந்தே, எந்த தேவனை பார்க்கிறார்களோ, தமசாம் ஜோதிஷாம் வா பரஸ்தாத்து, தமசுனா இருட்டு, பியாண்ட் த லைட் அண்ட் த டார்க்னஸ் இக்னோரன்ஸ்னா அதையும் தாண்டி பரக சக தேவக, அந்த தம் தேவம் புராணம் அயம் மோகாந்தக கதம் வேத்தி. இந்த மோகத்திலே ஈடுபட்டு இருக்கிற துரியோதனனுக்கு அவரை பத்தி என்ன தெரியும்? வசுதேவ இவன் சகதேவன் சொல்றான், சாக்ஷாத் பகவான் முன்ன இருக்கார், அவனை கூடவா அவனுக்கு ரசிக்க தெரியல, அவனை கூட அனுகிரகம் பெற்றுக்கணும்னு தெரியல அப்படின்னா உனக்கு எப்படிடா தெரியும்? ஏன், யார் அவர் அப்படின்னா ஆத்மாராமா விஹித ரதய. சோ இங்க என்ன அப்படின்னா ஆத்மரூபி வனத்துல விகாரம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா அசங்கம், ஆத்மாவோட ஒரு சங்கம்ங்கிறது இல்ல அவளுக்கு. அங்க யோகி ஜனங்கள் நிர்விகல்ப சமாதியில லீனமாயிண்டு தத்துவ ஞானம் மூலமாக தமசு அஜ்ஞானம்ங்கிற ஒரு கிரந்தி, ஒரு முடிச்சுக்கு நாசமாச்சு. அந்த சாத்விக பாவத்தினால சமஸ்த தமக
ததா பிரகாஷः அது அத அதை ரெண்டுத்தையும் தாண்டி பரனாக இருக்கின்ற பகவான இந்த சத்வனிஷ்டாக வீக்ஷந்தே பாக்குறா. அப்படிப்பட்ட அவரை தம் தேவம் புராணம் அயம் துரியோதனக மோகாந்தக கதம் வேத்தி அப்படின்னு சொல்றார். புரியுதா? அதாவது பிரதமம் வனவாசக, அதுக்கப்புறம் சமாதி லாபக, அதுக்கப்புறம் தத்துவ ஞானம், அதுக்கப்புறம் மித்யா ஞான விநாசக, அதுக்கப்புறம் சத்வனிஷ்டதா, அப்புறம் பகவானுடைய சாட்சாத்காரம். இது எல்லாத்தையும் இந்த ஸ்லோகத்துல சொல்லிடுறேன். புரியுறதா? So, வனவாசம் வனவாசம் எல்லாத்தையும் விட்டுட்டு வனவாசத்துக்கு போறா. வனவாசத்துல என்ன அப்படின்னா சமாதி, அந்த நிர்விகல்ப சமாதியில லயிச்சுன்னு இருக்கா. அதுல இருக்கும் பொழுதே தத்துவ ஞானம்ங்கிறது வருது. தத்துவ ஞான வசாத்து என்ன அப்படின்னா அஜ்ஞான நாசம் ஆறுது. அஜ்ஞான நாசாத்து என்ன அப்படின்னா சத்துவ நிஷ்டதா, அப்படியே அந்த சத்வ பிரதானமா அதுல லயிச்சுன்னு இருக்கா. அப்ப பகவானுடைய சாட்சாத்காரம் ஆயிட்டு. அப்படி இருக்கிற இந்த மாதிரி சத்வனிஷ்டா, அதாவது கிருஷ்ணலீலாமிருத்தம் கிருஷ்ண கர்ணாமிருத்தம்னு லீலா சுகர்னு ஒருத்தர் எழுதியிருக்கார். அங்க ஒரு ஸ்லோகம் ஒண்ணு வரும், 100 ஸ்லோகம் கிருஷ்ணரை பத்தி தான். வரமிமம் உபதேசம் ஆத்ரியத்வம் நிகம வனேஷு நிதாந்த சாரகின்னாக விசினுத பவனேஷு வல்லவீனாம் உபனிஷதர்த்தம் உலூகலே நிபத்தம்னு வரும். அதாவது ரிஷிகளெல்லாம் பார்த்து அந்த லீலா சுகர் சொல்றார் என்ன அப்படின்னா, இமம் வரம் உபதேசம் ஆத்ரியத்வம், இந்த சிரேஷ்டமான உபதேசத்தை நீங்க எல்லாரும் கேளுங்கோ. யாரு நீங்களாம்? யாரு? நிகம வனேஷு நிதாந்த சாரகின்னாக. நிகமம்னா வேதம், வேதமே ஒரு வனம். அந்த வனத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு அந்த வேதத்தை வந்து பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா நேதி நேதி பிரம்ம, அப்புறம் வந்து அந்த மாதிரி வேத உபனிஷத் வாக்கியங்கள்லாம் நிகம வனேஷு நிதாந்தம்னா இடைவிடாமல் சாரகின்னாக சஞ்சரிக்கிறதுனால ரொம்ப துக்கத்துல இருக்கிறவர்களே இந்த உபதேசத்தை கேளுங்கோ. என்ன அப்படின்னா, எங்கேயும் அவரை தேடாதீங்கோ, பகவான விசினுத பவனேஷு வல்லவீனா. வல்லவீனா கோபி ஜனங்கள், கோபிகளனுடைய பவனானாம் வீட்டுல போய் இவனை தேடுங்கோ. யாரு? உபனிஷத் அர்த்தம் உலூகலே நிபத்தம். இந்த யசோதை என்ன பண்றா? த எசன்ஸ் ஆஃப் உபனிஷத் யாருன்னா பகவான். அவர் என்ன பண்றா? உலூகலம்னா உரல், உரல்ல போய் கட்டி வச்சிருக்கா. அங்க போய் பாருங்க, நீங்க வேற எங்கேயும் தேடாதீங்கிறா. புரியுறதா? இந்த மாதிரி என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட சத்வனிஷ்டாக எம் வாசுதேவம் பகவந்தம் தேவம் புராணம் வீக்ஷந்தே, அப்படிப்பட்ட அவரை இந்த மோகாந்தக துரியோதனக கதம் வேத்தி, நீ என்ன கேள்வி கேட்கிற அப்படின்னு சொல்றான். புரியுறதா உங்களுக்கு? அதான் ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம். ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. ஆத்மா ராமா விஹிதரதயः நிர்விகல்பே சமாதௌ ஞான உத்ரேகாத் விகடித தமோ கிரந்தயः சத்வனிஷ்டாः யம் வீக்ஷந்தே கமபி தமசாம் ஜோதிஷாம் வா பரஸ்தாத் தம் மோகாந்தः கதம் அயம் அமும் வேத்தி தேவம் புராணம். சரியா? இல்ல. ஆர்யா மைத்ரேயா கிம் இதானிம் அத்ய 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 அத்தியவசியதி குரு. அத்தியவசியதி குருஹு. ஆரிய மைத்ரேயன்னு போட்டிருக்கா. என் டெக்ஸ்ட்ல ஜெயந்தரன்னு பேரு இந்த கஞ்சுகி. So, கிம் இதானிம் அத்தியவசதி குருஹு. அண்ணா இப்ப எங்க இருக்கார் அப்படின்னு. கஞ்சுகி ஸ்வயமேவ கத்வா மகாராஜ அஸ்ய அத்தியவசிதம் ஞாஸ்யதி குமாரஹ. மகாராஜஸ்ய அத்தியவசிதம் ஞாஸ்யதி குமாரஹ. நீங்களே போய் you can find him where he is. ஸ்வயமேவ கத்வா, நீங்களே போய். ஓகே. ஆமா, இது நிஷ்கிராந்தः கிளம்பி போயிடணும். போ 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 द्रुपद विराट वृष्ण्यन्दक सहदेव प्रभुतयो अस्य दक्षौ अस्मत् अक्षौहिणीपतयः अक्षौहिणीपतयः कौरव चमू प्रधान योद्धाश्च शृण्वन्तु भवन्तः. போஹோ இதெல்லாம் நேபத்தியம்னா பேக் ஸ்டேஜ். கலகலானந்தரம் ஒரு சப்தம் வந்ததுக்கு அப்புறம் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வருது. போஹோ போஹோ ஓ சார்ன்னு சொல்ல மாட்டோமா? துருபத விராட்ட விருஷ்ணி அந்தக சகதேவ பிரபுதய அஸ்மத் அக்ஷௌஹிணி பதய. அக்ஷௌஹிணினா சேனான்னு அர்த்தம். சந்தியில பிளஸ் ஊஹிணி, அந்த இடத்துல குணம் பாதித்துவா விருத்தி வரும். ஓ வராம வந்துரும். அக்ஷௌஹிணி இல்லையா? அக்ஷௌஹிணி பதய அப்படின்னா நம்ம சேனையினுடைய பதிகள் யாரு அப்படின்னா துருபதன், விராட்டன், விருஷ்ணி,
அந்தகன் சகதேவ பிரபுதய அஸ்மத் அக்ஷௌஹினி பதய நம்ம சேனை தலைவர்கள் கௌரவ சமு பிரதான யோதாச்ச சுண்வந்து பவந்தः. கௌரவ சமுன சேனை, கௌரவானாம் சமு அப்படின்னா சேனை. அந்த கௌரவ சமு பிரதான யோதாச்ச பிரதானமான யோதாக்களே பவந்தः சுண்வந்து நீங்க எல்லாரும் கேளுங்கோ அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்றா. இது யார் சொல்றான்னு தெரியாது, இதுக்கு பின்னாடி வருது, நேபத்தியம் பின்னாடி வருது. ஐ திங்க் இது வந்து யுதிஷ்டிரன் சொல்றாருன்னு நினைக்கிறேன். यत् सत्यव्रत भंग बिरु मनसा வீரு மனசா यत्नेन मन्दीकृतं यद्विस्मर्तु अपिहितं शमवता शान्तिं எது விஸ்மர்த்தும் அபி ஈஹிதம் यद्विस्मृतं अपि ईहितं शमवता शान्तिं कुलस्य इच्छता द्यूतारणि संभृतं नृपसुत केश अंबार कर्षणैः क्रोध ज्योतिरिदं इदं महत् कुरुवने यौधिष्ठिरं जृम्बते. ஆமா. ஓகே ஓகே. சோ என்ன அப்படின்னா, எது சத்யவிரத பங்க பீரு மனசா யத்னேன மந்தீகிருதம் யத் விஸ்மர்த்தும் அபி ஈஹிதம் சமவதா சாந்திம் குலஸ்ய இச்சதா தத்யூதாரணி சம்பிருதம் நிருபசுதா கேசாம்பராகர்ஷணைஹி क्रोधज्योतिः இதம் மகத் குருவனே யௌதிஷ்டிரம் ஜிரும்பதே. சோ வந்து என்ன அப்படின்னா, இந்த குருவனே ஜிரும்பதே, அதாவது தியூத அரணி சம்பிருதம் தது இதம் யௌதிஷ்டிரம் குரோத ஜோதிஹி யுதிஷ்டரஸ்ய இதம் யௌதிஷ்டிரம். சோ யுதிஷ்டிரனுடைய குரோதம்ங்கிற ஒரு ஜோதியானது, ஒரு நெருப்பானது நிருபசுதா கேஷ அம்பராகர்ஷணைஹி மகத் குருவனே ஜிரும்பதே. சோ இந்த யுதிஷ்டிரனுடைய அந்த குரோதம்ங்கிற ஒரு நெருப்பானது குரு அந்த குருவம்சம்ங்கிற ஒரு வனத்துல ஜிரும்பதே அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு அர்த்தம். புரியுறதா? என்ன அப்படின்னா, இங்க வந்து பாருங்க, தத்து தியூத அரணி சம்பிருதம். சோ வந்து அரணினா யக்ஞ காஷ்டத்துக்கு அரணின்னு பேரு. புரியுதா? இந்த காஷ்டம் யூஸ் பண்றோம் இல்லையா, கட்டை யூஸ் பண்றோம் இல்லையா யாகத்துக்கு, அது அரணின்னு பேரு. சோ தியூத அரணி சம்பிருதம், தியூதம்ங்கிற ஒரு காஷ்டம், அதனால சம்பிருதம் அதாவது உற்பன்னம் உண்டான, தியூதம் விளையாடினதுனால்தான் இது அத்தனையும் வந்தது. அந்த தியூதங்கிற ஒரு அரணி, அதனால அந்த அரணினா சம்பிருதம், அதனால் உண்டான எது யௌதிஷ்டிரம் குரோத ஜோதிகி யுதிஷ்டரனை சேர்ந்த அந்த குரோதம்ங்கிற ஒரு நெருப்பானது மகத்து இந்த பெரிய குருவனே, குருவம்சம்ங்கிற குருவம்சக ஏவ வனே வனம். சோ அந்த குருவம்சம்ங்கிற ஒரு வனத்துல ஜிரும்பதே ஸ்ப்ரெட் ஆறுது. எப்படிப்பட்ட இந்த குரோதக அப்படின்னா, எத் சத்தியவிரத பங்க பீரு மனசா யத்னேன மந்தீகிருதம். சரியா? அது வந்து என்ன அப்படின்னா, எது சத்தியவிரத பங்க பீரு மனசா. சோ வந்து சத்தியவிரதம் அப்படின்னு சொல்லும்பொழுது எந்த ஒரு இதனால சத்தியவிரதத்தை பங்கம் ஆயிடுமோ, எது சத்தியவிரதம் ஸ்வீகிருதம் தது பங்கம் பவதி இதி பீரு மனசா. பீருனா பயம், பயத்தோட பீருனா மனசா, பீருவோட பயத்தினோட இருக்கின்ற மனதினால் எத்தனேன மந்தீகிருதம், ஒரு எஃபர்ட்லெஸ்லி செய்யப்படல. ஐ மேட் அன் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் டு ரெடியூஸ் மை ஆங்கர். புரியுறதா? அதுக்கப்புறம் குலசிய சாந்திம் இச்சதா, குலத்தினுடைய ஒரு சாந்தியை விரும்பி கொண்டு எது விஸ்மர்த்தும் அபி ஈஹிதம் சமவதா. சோ வந்து என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் மறக்கணுங்கிற ஒரு தாட்டும் வந்தது. அது எல்லாம் என்ன அப்படின்னா, எது அப்படின்னா நிருபசுதா கேஷ அம்பர ஆகர்ஷணைஹி தத்யூத அரணி சம்பிருதம் குரோத ஜோதிஹி இதம் யௌதிஷ்டிரம் குரோத ஜோதிஹி மகத் குருவனே ஜிரும்பதே. நிருபசுதா அப்படின்னா நிருபஸ்ய சுதா திரௌபதியினுடைய நிருபசுதாயாக கேசகா, நிருபசுதா கேசகா.
அந்த அம்பரம்னா வஸ்திரம்னு அர்த்தம். கேசத்தையும் தலைமுடியும் வஸ்திரத்தையும் இழுத்துட்டு தானே அவன் வரான் துஷாசனன். சோ அந்த கர்ஷணைஹி, அந்த நிருபசுதா கேச அம்பர ஆகர்ஷணைஹி, அது இழுப்பதினால் உண்டான அந்த தியூத அரணி சம்பிருதம், அந்த தியூத ங்கிற ஒரு காஷ்டத்தினால சம்பிருதம் ஸ்ப்ரெட் ஆக்கப்பட்ட அந்த யௌதிஷ்டிரம் குரோத ஜோதிஹி, அந்த குரோத ஏவ ஜோதிஹி, யுதிஷ்டிரனை சேர்ந்த அந்த குரோதம்ங்கிற அக்னியானது இதம் மகத் குருவனே ஜிரும்பதே, இந்த பெரிய குருங்கிற ஒரு வனத்துல ஸ்ப்ரெட் ஆகுது. புரியுதா? புரிஞ்சுது. ஒரு நிமிஷம். இத அத்தனையுமே யுதிஷ்டிரன் சொல்ற மாதிரி நீங்க எடுத்துக்கணும். சரியா? இந்த யுதிஷ்டிரன் போடல. சோ இந்த எது சத்தியவிரத பங்க வீருமனசா யத்னேன மந்தீகிருதம், அதுக்கப்புறம் எது விஸ்மர்த்தும் அபி ஈஹிதம் சமவதா. சமவதானா ஒரு பஞ்ச கிராமம் போறோம் அப்படின்னு ஒரு சந்தி ரூபமா போனோம்னு அவர் நினைச்சார் இல்லையா? அதுவும் அதுக்கப்புறம் அது அப்படிப்பட்ட அதானது தத் தியூத அரணி சம்பிருதம் நிருப சுதா கேஷ அம்பர ஆகர்ஷணைஹி. சோ அந்த ராஜாவினுடைய சுதா, அந்த திரௌபதி, அவளுடைய அந்த கேசம் தலைமுடி மற்றும் அவளுடைய வஸ்திரம் அதனுடைய ஆகர்ஷணத்தினால, அதை இழுக்கிறதின் பொருட்டு மகத்து குருவனே ஜிரும்பதே. சோ இங்க தியூதாரணி சம்பிருதம் தத்து இதம் யோதிஷ்டிரம் குரோத ஜோதியானது இந்த நிருபசுதா கேசாம்பரக ஆகர்ஷணைஹி, அதனால மகத் குருவனே ஜிரும்பதே, அது இப்ப ஸ்ப்ரெட் ஆ போறது. பிகாஸ் இவ வாசுதேவனையும் அவ இது பண்ணிட்டா. அதனால இன்னும் கொஞ்சம் ரொம்பவே கோவம் வந்துக்கும் அப்படின்னு சொல்றான். சரியா? அதான் பீமசேனः ஆகர்ண்ய சஹர்ஷம் ஜும்ரதாம் ஜும்ரதாம் ஜிரும்பதாம் 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 அப்ரதிஹத பிரசாரம் ஆரியஸ்ய குரோத ஜோதிஹி. ஜிரும்பதாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆட்டும். அப்ரதிகதம் தடங்களே இல்லாமல், அப்ரதிகத பிரசரம் ஆரியஸ்ய குரோத ஜோதிஹி, ஆரியஸ்ய குரோத ஜோதிஹி அப்ரதிகதம் தடுக்கப்படாமல் பிரசரதாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆட்டும். இது எல்லாமே ஸ்ப்ரெட் ஆட்டும் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் திரௌபதி சவிஸ்மயம் நாஹ கிம் தானிம் ஏசோ பலல ஜலஹ பிரளய ஜலதர ஸ்தனித பிரளய ஜலஹரத்த தனித இல்ல ஸ்தனித கிமதபி மாம்சலஹ உத்கோஷः க்ஷணே அமரதுந்துபிः தாட்யதே. நாத கிம் இதானீம் ஏஷ பிரளய ஜலதர ஸ்தனித மாம்சலஹ க்ஷணே க்ஷணே சமரதுந்துபிஹி தாட்யதே. உடனே அவ கேக்குறா, நாதா இது என்னது? பிரளய ஜலதர ஸ்தனித மாம்சலஹ. பிரளயே அப்படின்னா கல்பாந்த காலே ஏ ஜலதராக, உலகம் அழியும் போது இருக்கின்ற ஜலதராகன மேகாகா, அந்த ஜலதராக மேகாக அந்த ஜலதரானாம் ஸ்தனிதவது, ஸ்தனிதம்னா கர்ஜனவத் கர்ஜிதவத் மாம்சலக கம்பீரக அதிகோவா உத்கோஷக உச்சைஹி சப்தயுக்தः சமரதுந்துபிஹி. என்ன இன்னும் தாட்டியத்தை ஏன் அடிக்கப்படுறது? போர்க்களத்துல அடிக்கப்படுற துந்துபி இப்ப ஏன் எல்லாரும் அடிக்கிறா கேக்குறாவோ. பீமசேனः தேவி கிம் அன்யத் யஜ்ஞः பிரவர்த்ததே. வேற என்ன இப்போ யஜ்ஞம் ஆரம்பிக்க போறது அப்படின்னு சொல்றான். திரௌபதி சவிஸ்மயம் கோ ஏசோ கஹ ஏஷः யஜ்ஞः, என்ன என்ன மாதிரி யாகம் இது அப்படின்னு கேக்குறாவோ. பீமசேனः ரணயஜ்ஞः ததாஹி, போர்க்களம்ங்கிற ஒரு யாகம் ஆரம்பிக்க போறது அப்படின்னு சொல்றான். ரணயஜ்ஞः. சத்வாரோ வயம் ருத்விஜः ச பகவான் கர்மபதேஷ்டா ஹரிஹி, கர்ம உபதேஷ்டா ஹரிஹி சங்கிராம அத்வரதீக்ஷிதோ நரபதிஹ பத்னி गृहीत व्रता कौरव्याः पशवः प्रिया परिभव क्लेशो उपशान्तिः फलम् राजन्यो उपनिमन्त्रणाय रसति स्पितं
யசோதுந்துபிஹி. ஆ சோ ரசதி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சப்தாபயதிங்கிற அர்த்தம். சரியா? ஓகே. குணதி சப்தாயதே அப்படின்னு அர்த்தம். சோ ஓகே. சத்வாரக வயம் ரித்விஜः. சோ நாங்க 4 பேரும் யாரு? அஹ், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். நாங்க 4 பேரும் ரித்விஜः அப்படின்னா யஜ்ஞ கர்த்தாரக. ஏன்னா யஜ்ஞகர்த்தா. இப்ப வந்து ரணத்தை வந்து யஜ்ஞம் போல சொல்றோம். ரணமே ஒரு யஜ்ஞம், ரணயஜ்ஞம்ங்கிறத ஆரம்பிக்க போறதுங்கிறான். சோ அந்த யாகத்துக்கு என்னெல்லாம் தேவை? யாகத்தை பண்ற 4 பேர் வேணும். சரியா? அது நாங்க 4 பேரும் சத்வாரக வயம் ரித்விஜः. அப்புறம் பகவான் கர்மா கர்மோபதிஷ்டா ஹரிஹி சஹ பகவான். So, அந்த கர்மோபதிஷ்டானா அங்க ஆச்சாரிய ரூபமாக யார் உட்கார்றா அந்த யாகத்துல அப்படின்னா சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணர். அவர்தான். அப்புறம் சங்கிராம அத்வர தீக்ஷிதா நரபதி. நரபதிங்கிறது யுதிஷ்டிரன். நராணாம் பதிகி நரபதி. சங்கிராமக அப்படின்னா போர்க்களம்ங்கிற ஒரு அத்வரம். அந்த யாகத்துக்கு தீட்சிதர் யாரு? பிரதான கர்த்தா யாரு அப்படின்னா அந்த நரபதி. கிரகீத வர்த்தா பத்னி. பத்னியான திரௌபதி தான் விரதத்தை எடுத்துட்டு இருக்கிறவங்க. அதுல வந்து அந்த அதுல யாகத்துல வந்து பலி கொடுக்கணுமோனோ அந்த பசவக யாருன்னா கௌரவ்யாக. கௌரவ அத்தனை பேரும் அந்த யாகத்துல பசுக்கள். அப்புறம் என்ன பலம்? ஒரு யாகத்துக்கு ஒரு ரிசல்ட், ஏதோ ஒரு பலனை குறிச்சுதானே ஒரு யாகம் பண்ணுவா. பிரியா பரிபவ கிளேஷ உபசாந்தி பலம். பிரியானா திரௌபதி. பிரியாயாக பரிபவம்னா அவமானம். பிரியாயாக பரிபவம் பிரியா பரிபவம். பிரியா பரிபவசிய பரிபவக ஏவ கிளேஷக. பிரியாயினுடைய அந்த அவமானமே ஒரு துக்கம். அந்த கிளேசஸ்ய உபசாந்தி, அந்த கிளேசத்தினுடைய அந்த கிளேசம் போக்கடிக்கப்படுறது. அதுதான் அந்த யாகத்தினுடைய பலன். சரியா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அப்ப எதுக்கு துந்துபி அடிக்கிறோம் அப்படின்னா ராஜன்ய உபநிமந்திரணாய ஸ்பீதம் யசோதுந்துபிஹி ரசதி. சோ வந்து இந்த ராஜன்யனா ராஜ க்ஷத்ரிய குலம், அவளை கூப்பிடுறதுக்கோசரம் என்ன அப்படின்னா ஸ்பீதம் நன்றாக இந்த யசஸ்ங்கிற ஒரு புகழ் அப்படிங்கிற ஒரு துந்துபியானது ரசதி அப்படின்னா துவனதி. புரியுதா? துவனிம் கரோதி. ஓகேவா? இப்போ யசோலாபாய யசோதுந்துபிகி அப்படின்னா யசஸ் உபநிமந்திரணாயனா சமஸ்த க்ஷத்ரியானாம் ஆஹ்வானாய, எல்லா க்ஷத்ரியர்களையும் கூப்பிடுறதுக்கோசரம் இந்த யஜ்ஞத்துல இந்த போர்க்களத்துக்கு கூப்பிடுறதுக்கோசரம் யசோதுந்துபிகி யசோலாபாய யா துந்துபிகி ஸ்பீதம் சோத்சாகம். அஹ், அது வந்து துவனதி சப்தாயத்தை. புரியுறதா? சத்வாரக வயம் ரித்விஜः ச பகவான் கர்ம உபதிஷ்டா ஹரிஹி சங்கிராம அத்வர தீக்ஷிதோ நரபதிஹி பத்னி கிரஹீதவ்ரதா கௌரவ்யாः பசவः பிரியா பிரியா பரிபவ கிளேஷ உபசாந்திः பலம் ராஜன்ய உபநிமந்திரணாய ரசதி ஸ்பீதம் யசோ துந்துபிஹி. சரியா இருக்கா? சரி. அதான் மேல சஹதேவः ஆர்யா கச்சாமி வயம் இதானீம் கச்சாமஹ வயம் இல்லையா? गच्छामः वयम् इदानीं गुरुजनानुज्ञाता विक्राम अनुरूपं चरितुम् आचरितुम् आचरितुम्. சரி. சோ இப்ப வந்து என்ன வயம் கச்சாமஹ இதானிம் நம்ம போலாம். குருஜன அனுஜ்ஞாதாக வயம் குருஜனங்களினால் அனுமதிக்கப்பட்டவர்களான நம்ம விக்ரம அனுரூபம் ஆச்சரித்தும் கச்சாமஹ நம்மளுடைய விக்ரமத்துக்கு அனுரூபமாக. ஈச் ஒன் இஸ் ஒத்தருடைய ஸ்பெஷாலிட்டி ஒண்ணு இல்லையா? அதுக்கு அனுசாரமாக நம்ம பண்றதுக்கு நம்ம எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்றான் மேல. பீமசேன பத்ச ஏதே வயம் உத்யதா ஆர்யஸ்ய अनुज्ञाम् अनुष्ठातुम् एव. So ஏதே வயம் உத்யதாக we are ready to follow the instruction of யுதிஷ்டிரன். உத்யதாக ஏவ வயம். சரியா? ஆரியஸ்யங்கிறது யுதிஷ்டிரனுடைய அனுஜ்ஞா அப்படின்னா கட்டளையை அனுஷ்டாத்தும் ஃபாலோ பண்றதுக்கு நம்ம ரெடி. இது எழுந்துக்கிறான். तत् पाञ्चाली गच्छामः वयम् इदानीं குருகுலக்ஷயாய. க்ஷயம்னா நாசம் இல்லையா? தேவி அந்த திரௌபதியை பார்த்து சொல்றான், தேவி கச்சாமஹ இதானிம் நாங்க போறோம். எதுக்கோசரம்? குருகுலானாம் க்ஷயாய, அந்த குருகுலத்தினுடைய அழிவுக்கோசரம் நாங்க போறோம். சரியா? பாஷ்பம் தாரயந்தி கண்ணுல ஜலத்தை விட்டு சொல்றா. நாதா அசுர சமாராபி
ஆஹா சமர அபிமுகஸ்ய சமரம்னா போர்க்களம்னு அர்த்தம். அசுர சமர அபிமுகஸ்ய ஹரேஹே இவ மங்களம் யுஷ்மாகம் பவது. பவது. எப்படி வந்து அசுராணாம் சமரே சமரஹ அசுராணாம் போர்க்களம் சரியா, அத அபிமுகஸ்ய ஹரேஹே அந்த அசுரர்களுக்கு எதிர்க்க போய் நிக்கின்ற ஹரியா, ஹரினா இங்க விஷ்ணுன்னு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்திரன் எடுத்துக்கோங்க. ஹரிக்கு எப்படி வந்து ஒரு மங்களம் இருக்கோ வருமோ அது யுஷ்மாகம் பவத்து உங்களுக்கும் வரட்டும். எதுச்ச அம்பா குந்தி ஆசாஸ்தே தத் யுஷ்மாகம் பவத்து. பவது. அம்பாவான குந்தி வந்து உங்களுக்கு என்ன விருப்பப்படுறாளோ அது நடக்கட்டும் அப்படிங்கிறான். உபௌ பிரதிகிரகீதம் பிரதிகிரஹீதம் மங்களவச்சனம் அஸ்மாபிஹி. அஸ்மாபிஹி மங்களவச்சனம் பிரதிகிரகீதம் எங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்கிறான். படிங்கோ. चेटी अन्यच्च देवी भणति नाथ पुनरपि युष्माभिः समरादगत्याहं समाश्च सयितव्या சமாஸ்வாசயித்தவ்யா. சோ அந்யத்ரிச்ச நாத மேலும் என்ன அப்படின்னா புனரப்பி மறுபடியும் யுஷ்மாபிகி உங்களால் சமராது ஆகத்திய போர்க்களத்திலிருந்து வந்து அகம் நான் ஐ நீட் டு பி கன்சோல்டு ஆஃப்டர் ஆஃப்டர் யூ கம் பேக் ஃப்ரம் போர்க்களம் அப்படின்னு ஃப்ரம் த வார் பேட்டில் ஃபீல்ட் அப்படின்னு சொல்றா. भीमसेनः ननु पाञ्चालः राजतनये ननु पाञ्चाल राजतनये किम् अद्य अपि लीकाश् அத்யாபி அலீக ஆஸ்வாசனையா. किम् அத்யாபி இப்ப கூட அலீக அலீகம்னா பொய், பொய்யான ஆஸ்வாசனையா கிம் வாட் இஸ் அ பாயிண்ட் என்னது. இனிமே நான் வந்து உனக்கு ஆஸ்வாசனைப்படுத்த வேணாங்கிறான். போர்க்களம் ஆயிடுச்சுன்னா அவளை கொன்னுடுவேன், அவளோட ரத்தத்தை உன் தலையில நீ பூசிக்க போற, உன்னுடைய உன்னுடைய அவமானத்துக்கு பரிகாரம் ஆயிடும். சோ இனிமே வந்து உனக்கு ஃபால்ஸா ஒரு ஆஸ்வாசனம் நான் கொடுக்க வேண்டாங்கிறான். புரியுதா? भूयः परिभव क्लान्ति लज्जा विदुरिताननम् अनिशेषित कौरव्यं न पश्यसि वृकोदरम्. ஊயஹ ஊயஹனா மிகவும் பகுலஹ பரிபவ கிளாந்தி லஜ்ஜா விதுருத ஆனனம் விருக்கோதரம். விருக்கோதரனுக்கு அட்ஜெக்டிவ். விருக்கோதரன்னா பீமன். சோ அந்த இந்த விருக்கோதரம் துவம் ந பஷ்யசி நீ பார்க்க மாட்ட. எப்படிப்பட்ட விக்ரோதனை பார்க்க மாட்ட? பரிபவ அப்படின்னா பரிபவன அவமானம். பரிபவேன கிளாந்தி கிளாந்தி லஜ்ஜா கிளாந்தியா லஜ்ஜையா விதுரித ஆனனம். கிளாந்தா இதனால கிளாந்தினா துக்கம், துக்கத்தினாலையும் லஜ்ஜா வெக்கத்தினாலையும் விதுரிதம் அப்படின்னா லானி ரொம்ப வாடி போன முகத்தோட இருக்கின்ற விருகோதரத்தை நீ பார்க்க மாட்ட. எப்ப பார்க்க மாட்ட அப்படின்னா அனிசேஷித கௌரவ்யம், அதாவது கூண்டோட அவ குலத்தை அழிக்காம நீ என்ன பார்க்க மாட்ட. அவ குலத்தை அழிச்சு விட்டுதான் நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்றேன். சரியா? நிசேஷிதாக அனிசேஷிதாக சரியா? அனிசேஷிதாக கௌரவ்யாக ஏன சக தம் அனிசேஷித கௌரவ்யம் கோஸ் இஸ் an adjective for விருகோதரம். இப்படிப்பட்ட விருகோதரத்துக்கு ரெண்டு அட்ஜெக்டிவ், பரிபவ கிளாந்தி லஜ்ஜா விதுரித ஆனனம் விருகோதரம், அனிசேஷித கௌரவ்யம் விருகோதரம் துவம் ந பஷ்யசி. சரியா? மேல द्रौपदी नाथ मा खलु यज्ञसेनी परिभवः याज्ञसेनी परिभव याज्ञसेनी परिभव उद्दीपित कोपनला अनपेक्षित शरीराः संचरिष्यत यतः अप्रमत्त संचारिणीयानि रिपुबलानि श्रूयन्ते. नाथ मा खलु याज्ञसेनी परिभव उद्दीपित கோபானலாக அனபேட்சித சரீராக சஞ்சிரி. அதாவது என்ன சொல்றாவோ, யாக்ஞசேனிங்கிறவ திரௌபதி. அந்த திரௌபதி என்னுடைய பரிபவம் அந்த அவமானத்தினால உத்தீபித்தம் உசுப்பேத்தப்பட்ட புரோகாக்கப்பட்ட கோபம்ங்கிற ஒரு அனலம், கோபம்ங்கிற ஒரு அந்த அக்னியானது, அக்னி அனலா அனபேட்சித சரீராக நீங்க வந்து உங்க சரீரத்தை பொருட்படுத்தாம நீங்க மாட்டு இஷ்டத்துக்கு சஞ்சாரம் பண்ண போறேன். அதாவது கோப அனலகான்னு இருக்கணும். உத்தீபித கோப அனலகா சன்னு அனபேட்சித சரீராக ஓகே அனலாக ஓகே அனலகன்னு தான் வரணும். அனபேட்சித சரீராக உன்னோட சரீரத்தை பொருட்படுத்தாம நீங்க வந்து மா சஞ்சரிஷ்யத்தை அங்க வந்து சஞ்சாரம் பண்ணாதீங்க போர்க்களத்துல. ஏன் அப்படின்னா
நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்ரூயந்தே என்ன அப்படின்னா, அப்பிரமத்த சஞ்சாரிணியானி சஞ்சரணீயானி ரிபுபலானி. பலம்னா சேனைன்னு அர்த்தம். ரிபுவனுடைய எதிரியினுடைய சேனையானது நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா மூவ் பண்ற ஒரு இடம். அப்பிரமத்தம் அப்படின்னா, அப்பிரமத்தம் யதாசியா ததா சஞ்சாரக. பிரமத்தகனா கலங்கியன்னு அர்த்தம். தடுமாற்றத்தோட. அப்பிரமத்தகனா ரொம்ப கிளியரா போகணும், கான்ஃபிடென்ட்டா இருக்கணும், அண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சாவதானம் சொல்றோம் இல்லையா? ம், ம், இந்த ம். மாதிரி ஜாகிரதையா இருக்கிற இடம் தான் ரிபுவினுடைய சேனைகளினுடைய இடம்னுட்டும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐ சுக்ஷத்ரியே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்றான். ஆ. படி. சமர்த்தா வயசி இங்க அது ஓகே. அந்யோன்ய ஆஸ்பான அந்யோன்ய அந்யோன்ய ஸ்பல பின்ன த்விப அந்யோன்ய ஆஸ்பால பின்ன த்விப ருதிர வசா மாம்ச வசா மஸ்திஷ்க பங்கே ஓகே. மக்னானாம் செந்தனானாம் உபரி கிருத பதன்யாச விக்ராந்த பத்தௌ ஸ்பீத அசக் ஸ்பீதா ஸ்பீத அசக் அசர்க்கு பான கோஷ்டி ரச ரசத்து அசிவ சிவாதூர்ய நிருத்யத் கவந்தே சங்கிராம ஏகார்ணவ அந்த பயசி விசரித்தும் பண்டிதாக பாண்டுபுத்திராக. பண்டிதாகனா டேலண்டட்னு அர்த்தம். ரொம்ப தக்ஷாக, எக்ஸ்பர்ட்ஸ். பாண்டுபுத்திராக தக்ஷாக. சரியா? அதான் மெயின் சென்டென்ஸ். எதுல அப்படின்னா, சங்கிராம ஏகார்ணவ அந்த பயசி. சங்கிராமம்ங்கிற ஒரு அர்ணவம்னா சமுத்திரம். அதனுடைய அந்த பயசி அந்த ஜலத்துல விசரித்தும் மூவ் பண்றதுக்கு பாண்டுபுத்திராக பண்டிதாக, இந்த பாண்டவனுடைய புத்திரர்களான நாங்கள் ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் ஆகும். அதனால நீ பயப்படாதங்கிறான். சரி, எப்படிப்பட்ட அந்த பயசி, அந்த பயசி எப்படி இருக்கு அப்படின்னா, அதுக்குதான் பயசிங்கிறது இங்க சப்தமியில இருக்கு. பயக பயசி பயாம்சி, பயக பயசி பயாம்சி பயசி. சரியா? அந்த ஜலத்துல அந்த ஜலம் எப்படி இருக்கு அப்படின்னா, அந்யோன்ய ஆஸ்பால பின்ன த்விப ருதிர வசா மாம்ச மஸ்திஷ்க பங்கே. சோ அந்யோன்ய அப்படின்னா பரஸ்பரம், மியூச்சுவலி. ஆஸ்பாலனம்னா உரைச்சிக்கிறது, இடிச்சுக்கிறது. அதனால பின்னம் உடைக்கப்பட்ட, த்விபம்னா யானை. அந்த த்விபானாம் ருதிரம்னா ரத்தம். அந்த அந்த ருதிர வசானா அந்த மாம்சம். அந்த ருதிரம் அந்த whatever அத மஜ்ஜான்னு சொல்லுவாளே அது மாம்சம். அந்த மாம்ச மஸ்திஷ்க பங்கே. அந்த மாம்ச ஏவ மஸ்திஷ்கம். அப்படிப்பட்ட ஒரு பங்கம்னா ஷேரு. அதுல மக்னானாம் செந்தனானாம், செந்தனம்னா தேரு, தேரு சாரியட். அதுல அந்த, அதாவது யானைகள் ரெண்டும் இடிச்சுண்டு அவைகளினுடைய அந்த மாம்சம்ங்கிற ஒரு பங்கத்துல ஷேருல மக்னானாம் செந்தனானாம் மூழ்கிவிட்ட அந்த தேரினுடைய உபரீகிருதம் அது மேல் வைக்கப்பட்ட பதன்யாச விக்ராந்த பத்தௌ. அதுல மேல், அது மேல வைக்கப்பட்ட பதன்யாசம்னா வைக்கப்பட்ட, கால் வைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். சரியா? அந்த செந்தனாராம் உபரி கிருத பதன்யாசாக வைக்கப்பட்ட அந்த ப பத அவஸ்திதயः விக்ராந்தாக விக்ரமசாலினः பத்தயः. பத்தயகனா பதாதிகள்னு அர்த்தம், கால்நடை படைகள். அப்படி இருக்கின்ற பயசி சங்கிராம ஏக அர்ணவ அந்த பயசி வயம் பாண்டுபுத்திராக விசரித்தும் பண்டிதாக. சரியா? அதுக்கப்புறம் ஸ்பீத அசுருக்கு பான கோஷ்டி ரசத்து அசிவ சிவாதூரிய நிருத்ய கபந்தே. சோ வந்து ஸ்பீதானாம் அப்படின்னா பிரவருத்தானாம் ஜாஸ்தி இருக்கின்ற, அஸ்ருஜாம் அப்படின்னா ரத்தத்தினுடைய, யா பானகோஷ்டி அந்த அந்த பானசமா தத்ர ரசந்தியா தத்ர சப்தாயமானாக. அந்த அந்த என்னது ஸ்பீதம்ங்கிறது உங்களுக்கு வந்து நிறைய அப்படியே ஒழுகின்னு இருக்கிற அந்த அசுருக்கு ரத்தத்தினுடைய பானை குடிக்கிறதுக்குன்னு அந்த பான கோஷ்டி அப்படின்னா பானசமாக தத்ர ரசந்தியா தத்ர சப்தத்தை போட்டுன்னு இருக்கிற ரசத்து அசிவ சிவா. அசிவனா அமங்கலம், சிவானா உங்களுக்கு ஜகாலுக்கு சிவான்னு பேரு. சிவாஹா ஸ்ருகல்யா தாஹா ஏவ தூர்யாணி அவைகளே வாத்திய விசேஷாக தைஹி நிருத்தியந்தக ஏ கபந்தாக. அந்த கபந்தம்னா அந்த முண்டம்னு சொல்வாளே, சிரோமண்டலத்துக்கு கபந்தம்னு பேரு. அப்படிப்பட்ட கபந்தே சங்கிராம ஏக அர்ணவ அந்த பயசி சரித்தும் பாண்டுபுத்திராக பண்டிதாக. சரியா? இந்த உபமாலங்காரம் பிளஸ் ரூபகாலங்காரம் ரெண்டுமே ஓகே. நீங்க இந்த இந்த வர்ணத்தினுடைய யூசேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, லெட்டர்ஸ் எல்லாம் மிருது மிருது வியஞ்சனம்,
மிருது லெட்டர்ஸே கிடையாது பாருங்க. கிடையாது. டக டகன்னு அந்த சமஸ்த பதங்கள் பெருசு பெருசா இருக்கணும். கரெக்ட். வீரரசத்துக்கு இதெல்லாம் ரூல்ஸ். வீரரசத்துக்கு நீங்க கோமலமா எழுதக்கூடாது. ஆஹ் ரசம் ஹாஸ்ய ரசம் எழுதலாம். வீரரசத்துக்கு அப்புறம் வந்து ஜுகுப்சா அந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ரசத்துக்கெல்லாம் இந்த மாதிரி லாங்கர் லாங்கர். லென்தியர் காம்பவுண்டோட எழுதணும். சோ அந்யோன்ய ஆஸ்பால ஆஸ்பால பின்ன த்விபருதிர வசா மாம்ச மஸ்திஷ்க பங்கே மக்னானாம் செந்தனானாம் உபரிகிருத பதன்யாச விக்ராந்த பத்தௌ ஸ்பீதாசக் அசிருக் பானகோஷ்டீ ரசத் அசிவ சிவாதூர்ய நிருத்யத் கபந்தே சங்கிராம ஏக அர்ணவ அந்தः பயசி விசரித்தும் பண்டிதாः பாண்டுபுத்திராः இது நிஷ்கிராந்தாக சர்வே இது பிரதமோ அங்கः சமாப்தः. இதோட பிரதம அங்கம் முடிஞ்சிடுச்சு. சரியா?